இயற்கை விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு லோகண்ணா அவர்களே, உங்களுக்கு நன்றியுடன் கூடிய ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயற்கை விவசாயத்திற்காக நீங்கள் எடுக்கும் அளவு கடந்த முயற்சி பல பேருடைய பார்வையில் இயற்கை விவசாயத்தின் நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறது. இது போன்ற அனைத்து இயற்கை விவசாயிகளுக்கும் இந்த பதிவை நான் தெரிவிக்கின்றேன். நம்முடைய முயற்சியை குறை கூறும் வகையில் ஒரு தம்பி அடிக்கடி அறிவியல் பூர்வமாக நிரூபித்து காட்டுகின்றேன் என்று சொல்லி வீடியோ பதிவிட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த வீடியோ மூலமாக நான் என்ன தெரிவிக்கின்றேன் என்றால், உங்கள் அறிவை குறை கூறுவதற்கு பயன்படுத்தும் அளவிற்கு எங்களுக்கு உதவியாக உங்கள் அறிவியலை பயன்படுத்தி அதை எப்படி மாற்றி செய்ய வேண்டும் என்று வீடியோ பதிவிட்டால் இந்த இயற்கை விவசாயம் இன்னும் மென்மேலும் வளரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக தங்களுடைய வீடியோவை நான் பார்த்தபோது எண்ணெய் கரைசலை பற்றி அதில் தெளிவாக கூறியிருந்தீர்கள். அது எப்படியெல்லாம் செயல்படாது, அது எல்லோரும் எப்படி வீடியோ போடுறாங்க அப்படின்றத பற்றிலாம் நிறைய போட்டிருந்தீங்க. உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் பதிவு பண்ணிருக்கீங்க, தப்பில்லை. பட் ஆனால் அதை எப்படி பயன்படுத்தினா அதை இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்றத நீங்கள் உங்கள் அறிவுபூர்வமாக அதை பயன்படுத்தி எங்களுக்கு தெரிவிச்சிருந்தீங்கனாக்கா இந்த இயற்கை விவசாயம் மென்மேலும் வளர்கிறதுக்கு நல்லா இருந்திருக்கும். தயவு செஞ்சு இதுக்கு மேலே நீங்கள் அதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள், தப்பில்லை. பட் ஆனால் அதுக்கு மாற்று கருத்தையும் சொல்லுங்கள் கூடவே. எப்படி பயன்படுத்தினா இதை நாங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்றத நீங்கள், அதாவது அந்த எண்ணெய் கரைசலை எண்ணெயை பயன்படுத்தாமல் வேறு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா எங்கள் இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் பசங்களுடைய கல்விக்காகவும் மருத்துவ செலவுக்காகவும் மட்டுமே நாங்கள் அதிகமாக செலவு பண்ணுறோம். இது மிகப்பெரிய வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். நாட்டுடைய மோசமான நிலைமையை தான் இது கண்டிப்பாக காட்டுது. அதற்கு முக்கியமான காரணம் நாம் பயன்படுத்தப்படக்கூடிய ரசாயன உரங்கள். இந்த ரசாயன உரங்களை தவிர்த்து பசுமை இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல உழைப்பாளிகள் உழைத்து இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாற்றத்துக்கு ஒரு சிறு கல் தடையாக நீங்கள் இருந்துடாதீங்க. ஒரு 1000 லிட்டர் பாலில் ஒரு துளி விஷம் விழுந்தாலும் அந்த 1000 லிட்டர் பாலும் விஷமாக மாறிடும். அதனால் இந்த பதிவை எனக்கு தனியாக யூடியூப் சேனல்லாம் இல்லை, திரு லோகன் அவர்களுக்கு அனுப்புகிறேன். அவர்கள் மூலியமாக இந்த கருத்தை உங்களுக்கு சேர்ந்ததுனாக்கா இதை ஆலோசனை பண்ணி இந்த இயற்கை விவசாயம் வளர்கிறதுக்கு உங்களால் என்ன முயற்சி பண்ண முடியும் அப்படின்றத செஞ்சிங்கனாக்கா ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த பதிவு உங்கள் மனசை வருத்துதுன்னா சாரி, மன்னிச்சுக்கோங்க. இந்த பதிவு எல்லா இயற்கை விவசாயிகளும் மனசு நொந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் போடுறேன். நான் இப்போ திரு லோகண்ணா அவர்கள் இயற்கை விவசாயத்தை பார்த்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். அவருக்கு நான் நிறைய வீடியோ அமைச்சிருக்கேன். போன முறை வெள்ளரி போட்டிருந்தேன், வெண்டைக்காய் போட்டிருந்தேன், இப்போ மறுபடியும் வெள்ளரி போட்டிருக்கிறேன். எல்லாமே இயற்கையில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட் கிடைக்கிது. ரசாயன உரத்துக்கு ஈக்குவலாக போன முறை போட்டிருந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 இன்ச்சு 9 இன்ச்சு இருந்ததுன்னா இந்த முறை 12 இன்ச்சு இருந்தது. எனக்கு ஒரு அடி அளவுக்கெல்லாம் வெள்ளரிக்காய் வந்தது. எனக்கு கத்திரிக்காயும் நல்லா இருக்குது. வெண்டை ரொம்ப அருமை. வெண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லவே வேண்டியதில்லை, ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ வாழையை இப்போ ஒரு 5000 வாழைக்கு மேலே இப்போ இயற்கை விவசாயத்தில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இயற்கை விவசாயிகளுக்கு நான் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். தயவு செஞ்சு இயற்கை மருந்துகளை வாங்கி நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்றத மட்டும் சொல்லாதீங்க, கற்றுக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உரச்செலவை கண்டிப்பாக மிச்சப்படுத்த முடியாது. இப்போ தயாரிக்கிறதுக்கு இப்போது நானே கற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கு ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 ரூபாயில் முடியுது. அது நீங்கள் 600 ரூபா 500 ரூபா கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் உழைச்சிங்கனாக்கா இந்த இயற்கை விவசாயத்தில் பெரிய லெவலில் நம்ம சாதிக்கலாம். உங்களால் தாய் திரவம் தயாரிக்க முடியலன்னா தாய் திரவத்தை வாங்கிக்கோங்க, அதுலேருந்து மேற்கொண்டு நீங்கள் தயாரிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தாய் திரவத்தை நீங்கள் தயாரிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய லெவலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். விவசாயத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியும். எனவே இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் முதல் விஷயமா உரங்களை தயாரிக்க கற்றுக்கோங்க. அதை முறைப்படி எப்படி பயன்படுத்தணும்னு முயற்சி பண்ணுங்கள்.
எந்த அளவுக்கு நம்ம மண்ணை வளப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்து மகசூல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்முடைய ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. அந்த ஆயிரங்காலத்து பயிரில் இப்போ நம்ம ஒரு 200 வருஷமாக தான் இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்திட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறோம். இந்த ரசாயன உரங்களை தவிர்த்துட்டு மறுபடியும் அந்த 800 வருஷத்துக்கு நம்ம பின்னால் திரும்பி போகணும் அப்படின்னாக்கா, நம்மளால் இந்த நோயற்ற வாழ்வு, நம்மளுடைய குழந்தைகள்லாம் 100 வயசு வாழணும்னு வாழ்த்துறோம். கண்டிப்பாக அது கிடையாதுன்றது நமக்கு மனசுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி 60 வயசுக்கு மேலே எந்த பசங்களுமே வாழறதில்ல. 60 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே எல்லாமே போயிடுறான். இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள், பிளாஸ்டிக்குகள், தரமற்ற உணவுகள், நம்முடைய ஆசைகள், பேராசைகள் இதெல்லாம் வந்து நம்மளை வந்து இன்றைக்கி வந்து கொண்டு போய் தள்ளிடுச்சு. கொஞ்சமாவது இப்போது நம்மாழ்வார்கள் ஐயா அவருடைய முயற்சியில் மீண்டும் அந்த இயற்கை விவசாயம் துளிர்விட்டு வெளியே வந்திருக்குது. அதை காப்பாற்றணும்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். தயவு செஞ்சு அதை தடுக்கணுன்ற முறையில் யாரும் வீடியோ போடாதீங்க. அதை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்றதை மாற்றி வீடியோ போட்டு இந்த இயற்கை விவசாயத்தை மென்மேலும் வளப்படுத்தி நம்முடைய சந்ததிக்கு இந்த மண்ணை மறுபடியும் மண்ணாக கொடுத்துட்டு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். விஷமாக கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதனால் திரு லோகன் அவர்கள் மூலிமா இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லோரும் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ அந்த தம்பிக்கு போய் சேர்கிற அளவுக்கு பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுடைய முழுமை கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நான் கோயம்புத்தூர்லேருந்து கணபதி ஃபார்ம்ஸ்லேருந்து பேசுகிறோம். நாங்கள் கடந்த 10 வருடமாக இயற்கை விவசாயங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் பசுமை விகடன் புக்கை படித்து அதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்து இயற்கை விவசாயத்து மேலே ஏற்பட்ட ஆர்வத்தால் மக்களுக்கு ஒரு நல்ல பொருளை கொடுக்கணும்னு சொல்லி இயற்கை விவசாயங்களை பண்ணிகிட்ருக்குறோம். இப்போதைக்கு இந்த இயற்கை விவசாயம் வந்து பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. நாமக்கல் திரு லோகண்ணா அவர்கள் சாணிப்பாசி கரைசல் மற்றும் இயற்கை பூச்சி விரட்டிகள் நிறைய கிளாஸ் எடுக்கிறாரு. அந்த கிளாஸெல்லாம் நான் நேரில் அட்டன் பண்ணதில்லை. பட் ஆனால் அவருடைய வீடியோ முழுசாக பார்த்துருக்குறேன். அதனால் அவர் மேலே ஏற்பட்ட இன்னும் அதீத நம்பிக்கையில் அவர்கிட்டருந்து சாணிப்பாசி கரைசல் மற்றும் இயற்கை பூச்சி விரட்டிகள்லாம் வாங்கி நாங்களே இப்போ உற்பத்தி பண்ணி தயாரிச்சுட்ருக்குறோம். இப்போ வந்து வெள்ளரிக்காய் மற்றும் சுரக்காய், அரசாணிக்காய், பூசணிக்காய் போன்ற காய்கறிகள்லாம் வந்து இயற்கை விவசாயத்தில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நாமக்கல் மாவட்ட சாணிப்பாசி கரைசல் வந்து இந்த பெரிய டம்ளர் ஃபுல்லாக தயாரிச்சு வச்சுருக்கிறோம். ஒரு 200 லிட்டர் எடுத்து வெள்ளரி செடிக்காக வந்து இப்போ விட்டுருக்குறோம்.